என்னாச்சு? இங்க பாருமா, இங்க பேசினா சரி வராது. வா நம்ம ரூமுக்கு போய் பேசுவோம். ஏன்னு? என்னென்னமோ பிரச்சனை நடந்து போச்சுமா. இப்போ நம்ம பேசுறதை யாராவது கேட்டாங்கன்னு வச்சுக்க, அது தேவையில்லாத பிரச்சனை வரும். வா வா வா. யாருன்னு கதவை இப்படி தட்டுறது? தெரியலையேம்மா. முதல்ல கதவை தரங்கன்னு. என்ன, நான் வருவேன் எதிர்பார்க்கல. சரி, அதை விடு. எனக்கு ஒரு டவுட். இது வீடா இல்ல லாஜா? ரெண்டு பேரும் உள்ள என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? எவ்வளவு கொழுப்பு இருந்தா ஏன் முன்னாடி கை நீட்டி பேசல? நீட்டின கையை உடைச்சாதான்டா என் மனசு ஆறும். என்னாச்சுங்க? என்ன மாப்ள, எதுக்கு அவன் அடிக்கிறீங்க? ஏன் அடிக்கிறனா? அவன் பண்ண காரியத்தை கேட்டீங்கன்னா அவன் தோலை உரிச்சு உப்பு கண்ண போட்டுருவீங்க. உன்ன மாப்ள என்னங்க? என்ன ஆச்சு? புரியுற மாதிரி சொல்லுங்க. அந்த அசிங்கத்தை எப்படி என் வாயில சொல்லுவேன்? அந்த அசிங்கத்தை எப்படி என் வாயில சொல்றதுன்னே தெரியல. நீங்க எல்லாரும் கேக்குறீங்களேன்னு வேற வழி இல்லாம சொல்றேன். என்ன நடந்துச்சுன்னா, தயவு செஞ்சு என் மேல அபாண்டமா பழி போடாதீங்க மாமா. நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ளடா பிரச்சனை கிளப்புற? என்ன மயில, நீ கொஞ்சம் வாய் மூடி சும்மா இருக்கியா? நீங்களே சொல்லுங்க. இருமா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடிக்கலான்னு போயிருந்தேன். பார்த்தா இந்த மகாவும் மயிலும் நைஸா ரூம்குள்ள போய் கதவை சதி தாப்பால் போட்டுட்டாங்க. மாப்ள, தேவையில்லாம அசிங்கமா பேசாதீங்க. நம்ம வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, அதை கெடுக்கிற மாதிரி பேசாதீங்க. என்ன மாமா, என்ன சொன்னீங்க? இவங்க ரெண்டு பேர் ரூம்குள்ள போய் கதவை சத்தி தாப்பால் போட்டுக்கிட்டாங்க. அப்ப இந்த வீட்டோட மரியாதை கெட்டு போகல. இவங்க பண்ண தப்ப நான் தட்டி கேட்கிறேன். அப்ப இந்த வீட்டோட மரியாதை கெட்டு போச்சுல. என்ன நியாயம் மாமா உங்களோடது? ரூம்குள்ள போய் கதவை சாத்தனியா இல்லையா? அக்கா, நான் கதவை சாத்தினது உண்மைதான் அக்கா. ஆனா நான் அந்த வீட்டிலே வளர்ந்தவன். என்னங்க நீங்க? மயில பத்தி தெரியாதா? மயில் எங்க கூடவே வளர்ந்தவன். இந்த வீட்ல ஒரு பையன் மாதிரி. அவன் அப்படிப்பட்ட ஆளே கிடையாதுங்க. மகாவை பத்தியும் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சி மாதிரி பழகிட்டு இருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். அப்புறம் எப்படி உங்களுக்கு இப்படி எல்லாம் பேச மனசு வந்துச்சு? தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க. இது 7 ஜென்மத்துக்கும் அந்த பாவம் சும்மா விடாது. ஹேய், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம அவனே மரமாட்ட நிக்கிறான். நீ என்ன ஏன் மேல பாயிர? மகா, நீ சொல்லு, நீங்க ரெண்டு பேர் ரூம்குள்ள போய் கதவை சாத்துனீங்களா இல்லையா?
உங்க எல்லாத்தையும் கையெடுத்து கும்பிட்டு கேட்கிறேன். என்னை பத்தி என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா தயவு செஞ்சு மகாவை பத்தி எதுவும் சொல்லாதீங்க. பாவம், அவன் ரொம்ப நல்லவன். என்ன பாசம், என்ன பாசம். ஏய், வளவளன்னு இவ்ளோ பேசுறியே. அண்ணங்கிற தங்கச்சிங்கிற, நீ இந்த வீட்ல வளர்ந்தவன்ற. ஏன் இவ்ளோ பெரிய வீட்ல பேசுறதுக்கு இடமே இல்லையா? அவ ரூம்ல தான் பேசணுமா? சரி, பேசுனதுதான் பேசுன. அதுவும் ரூம்குள்ள போய் கதவை தாப்பா போட்டு தான் பேசணுமா? அதுக்கு பதில் சொல்லு முதல்ல. அக்கா, ஏங்க அப்படி பேசுறீங்க? என்னக்கா அது? திரு மகாவை பார்த்தானா பெரிய பிரச்சனை ஆயிடுமே. இவன் கொஞ்சம் கூட பயமே இல்லாம திரும்ப பாக்குறான். என்னதான் பண்றீங்க? திரு, இவ ரொம்ப தப்பானவளா இருக்கா. இவ நம்ம குடும்பத்துல இருக்கவே கூடாது. முதல்ல இவள வீட்டை விட்டு வெளியில துரத்திட்டு அப்புறமா வந்து உனக்கு விளக்கம் சொல்றேன். அத்த, நான் கேட்டதுக்கு முதல்ல பதில் சொல்லுங்க. ஏன் மகாவை வெளியே இழுத்துட்டு போறீங்க? உன்கிட்ட சொல்ல வேணான்னு பார்த்தேன். உன்கிட்ட நான் எப்படி சொல்றது? சரி, நீ கேக்குறதுனால சொல்றேன். இவளும் மயிலும் அத்த